கண்டிப்பா அப்போ கேட்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா? என்ன சொல்றது? அநீதி இழைக்கப்படுதோ? இல்லன்னா இவங்களுக்கான நீதி கிடைக்கலையோ? அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். பிஞ்சு குழந்தைகளோட முடியாதவங்க பெட்ல இருக்கக்கூடியவங்கள வச்சுக்கிட்டு, எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய கண்டிப்பா, ஆட்கள் இருக்கக்கூடிய இடமாக்கும் நம்முடைய அந்த ரோட் சைடு பகுதி. ஏன்னா, அதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஒர்க் ஷாப்புகள், தொழில் ஸ்தாபனங்கள் தான் நெறைய இருக்கு. இருக்கு. அது இல்லாம சுகமில்லாதவங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே அந்த டவுன ஒட்டி இருக்கிறனால தான் அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஒன்லி அவங்க நம்மகிட்ட ஃபைட் பண்ணாங்கன்னா, அவங்கள கம்பி எண்ண வைக்கிறதுக்கான வழி கூட நம்ம சட்டத்துல உண்டு. ஹாய் ஃபிரெண்ட்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்கும், அதுக்கு ஆதரவு குடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேலும் எங்களுடைய வீடியோவுக்கு ஆதரவு குடுக்கணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிறோம். அப்போ இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, டெல்லிய பத்தியோ, வேற எந்த நாட்ட பத்தியோ இல்ல. நம்ம சொந்த ஊர் வண்டிப்பெரியார பத்தி பேசப் போறோம். என்னன்னு பாலன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாலன். வணக்கங்க. நம்ம நேத்து பேசியிருந்த ஒரு வீடியோல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருந்தீங்கல்ல. அது என்ன சொல்லுங்க? இப்போ அது உண்மையிலேயே நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். நம்ம இப்ப பேசக்கூடிய இந்த டாபிக் ரொம்பவுமே ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு டாபிக். ம். இதுவரை யாரும் இந்த கண்ணோட்டத்துல பார்த்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தளவுல இருக்கலாம். இருக்கிறவங்க யாரும் வெளியில இதுவரைக்கும் சரி. சொன்னதில்ல சொன்னதில்ல. அப்படின்னு தான் நான் நம்புறேன். இப்போ சமூக நீதி அப்படின்னு சொல்லி நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொது வாழ்க்கையில இருந்தாலும் சரி, சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடைபிடிக்கப்படுது. இது ம். என்ன அப்படின்னா, சமூக நீதிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். அதாவது மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு பார்க்கக்கூடியதான் சமூக நீதி ஆமா. அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம வண்டிப்பெரியார்ல இருக்கக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய ஓட்டர்மாரா இருக்கக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கக்கூடிய, இந்த ரோட்டு சைடுல வீடு வச்சிருக்கக்கூடிய இவங்களுக்கு மறுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளாக வருது. சரி. அது எப்படி வருது அப்படின்னா, நான் சின்ன பிள்ளைகள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான்லாம் இருக்கிறது சொரக்குளம் எஸ்டேட். உறங்கி எந்திரிச்சா காலையில பார்க்கும்போது கீழ தண்ணி இருக்கும். நாங்க லைன்ஸ்ல இருக்கும்போது. கவலையில எல்லாம் தண்ணி கிடக்கும். தண்ணி ஆமா. அப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கர வெள்ளப்பொக்கம். இதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில ரெகுலரா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. மழை பேஞ்சிருச்சுனாலே வெள்ளப்பொக்கம் தான். சரி. அப்படி இருந்துச்சு. ஆனா, கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ அது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. வெள்ளப்பொக்கம் வர்றது ரொம்ப குறைவு. அதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மெண்ட் இல்லன்னு சொன்னா நம்முடைய தத்தேச சுதந்திர ஸ்தாபனம் சொல்லக்கூடிய பஞ்சாயத்து, அங்க வந்து கொஞ்சம் ஃபண்ட் முடக்கி என்ன பண்ணாங்க, அந்த ஆத்த வந்து தூர்வாருனாங்க. வீதி எல்லாம் வீதி ஆக்கியிருந்தாங்கல்ல. ஆக்குனாங்க, ம். தூர்வாருனாங்க. சொரக்குளம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம கக்கிக்கவலையினுடைய ஒரு பகுதி இடம் வரைக்கும் சைடுல வந்து கல்லு வச்சு கட்டி பாதுகாத்துருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு உள்ள பாகம் பார்த்தீங்கன்னா, ஏதோ சூழ்நிலையில நீ ஃபண்ட் இல்லாததா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ சூழ்நிலையில அந்த மண்ணெல்லாம் வந்து வாரி அப்படியே மேல போட்டிருந்தாங்க. அந்த மண் காலப்போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, மீண்டும் மறுபடியும் உள்ள வந்துருச்சு. விழுந்து இப்ப வந்து சமமா இருக்கு. இப்ப இந்த வீடியோல நீங்க பார்க்குற மாரி இருக்கும். இப்ப ஓ! பார்த்தீங்கன்னா, நிரப்பா போய்க்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமா. தண்ணி இந்த நிரப்ப தண்ணி போகுது. நிரப்பா போறது தான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை சரி, அப்படின்னு பலராலும் நம்பப்படுது. சரி. இதுவும் ஒரு காரணம் தான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வீடு வச்சிருக்கிறவங்கலாம் ஆத்துல குப்பையெல்லாம் போடுறாங்க. ம். அவங்க வந்து எவ்வளோ சொன்னாலும் இந்த இடத்துல இருந்து மாறி போ மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏன் இந்த இடத்துல இருந்து போயிறக்கூடாது? போயிறக்கூடாதா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடியவங்கள ஆமா. உடனே வந்து குடியொழிப்புகள் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. முடியாது. மாத்திரம் இல்ல, இதே மாதிரி ரோடு சைடுல இருக்கிறதுனால இவங்க இப்பவும் வந்து புறம்போக்குல இருக்கிறாங்கன்னு நம்பப்படுது. உள் ஏரியாக்குள்ள இடம் பிடிச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு பட்டா குடுத்துட்டாங்க. ஆமா. அப்போ இடம் பிடிச்சவங்களோ, இருந்தவங்களோ எத்தன வருஷமா அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா, இங்க வேற ஒருத்தன் பட்டா வச்சிருக்கிறவனும் இவங்களும் ஒண்ணுதான். ஓ! சரி. கவர்ன்மெண்ட்ட பொறுத்தளவுல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு சைடு ரோடு இருக்கு, ஒரு சைடு ஆறு இருக்கு, தோடு இருக்கு. ஆமா. இந்த தோட்டுல வரக்கூடிய தண்ணீர், நான் சொன்னேன் சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்னு. ம், ம், ம். இது வந்து அ இயற்கையாவே மழை பெய்து வந்த தண்ணி தானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய ஓ! ஒரு முடிவு. இப்ப இந்த தண்ணி எங்க இருந்து வருது? ஆ அத நான் தெளிவா சொல்றேன். நம்ம முல்லையார் எஸ்டேட் இருக்கு. நம்ம குமுளிக்கு போற வழியில ஆமா 65. ஆமா. 65 பாலத்திலிருந்து கீழ வரக்கூடிய தண்ணீர் வந்து வர்றது தான் இந்த தோடு. ஆமாமா. சோற்றுப்பாறை எல்லாம் சோற்றுப்பாறை கழிஞ்சு எல்லாம் கழிஞ்சு ஆமா. இங்கருந்து வருது. ஆ. அப்ப இந்த தோடு வந்து எங்க வருதுன்னா, இந்த நம்ம பெரிய ஸ்கூலு பெரிய கிட்ட வந்து பெரியார் நதியோட கலக்குது. கலக்குது. இதுக்கிடையில முல்லையார் எஸ்டேட்ல ஒரு சின்ன டேம் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓ! செக் டேம் ஒண்ணு எஸ்டேட்ல வச்சிருக்காங்க. டேம் இருக்கு. எஸ்டேட்ல வச்சிருக்காங்க. ஆஹஹா. அவங்க அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய விவசாயத்துக்காக என்ன பண்றாங்க, ஆ. அவங்க வந்து அங்க தண்ணீர் சேமிச்சு சேமிச்சு வச்சிருக்காங்க. அதுல எந்த வச்சிருக்காங்க. தவறும் இல்ல.
அப்ப அவங்க சேமிச்சு வச்சிருக்கிற தண்ணீர் மாதிரி என்னன்னா, இந்த பக்கம் பிளாக்கார்டு எஸ்டேட், ம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய கவுண்டங்காடு, அந்த மாதிரி கொஞ்சம் இடங்கள் இருக்கு. ஆமா. எங்க இருக்குன்னா, பிளாக்கார்டோட சேர்ந்து மேல இருக்கு. சேர்ந்து இருக்கும். அந்த அங்க மாரி. இதே மாதிரியான சின்ன சின்ன அணைகள் உங்களுக்கான விவசாயத்துக்காக தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் தேக்கம் இருக்கு. ஓ! சரி, சரி. இது மழை பெய்யுது, மழை வந்துரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கிடைச்ச உடனே, அரசாங்கத்தால அறிவிப்பு வந்துருது இல்லையா? ஆமா. இப்போ இன்னைக்கு சக்தமான மழை இருக்கும். கவனமா இருங்க அப்படிங்கிற பாகத்துல நல்ல மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை என்ன பண்றாங்கன்னா, இவுங்க எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம, இவுங்களுடைய இந்த சின்ன சின்ன டாம்ஸ தொறக்கறதுனால வரக்கூடிய வெள்ளப்பக்கம் தான் ஓ! சரி, இன்னைக்கும் சரி, மக்கள் சரி. பாதிப்படையக்கூடிய இந்த இவுங்க தொறந்து விடக்கூடிய இந்த தண்ணீர் தான். இதான் ஓ! எதார்த்த உண்மை. எதார்த்த உண்மை அப்ப இதுதான். இங்க என்ன பண்ணியிருக்கணும்? இப்ப அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்? அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கன்னா, இதுக்கு முன்ன அறிவிப்பு ஏதாச்சும் குடுக்கணும்ல. டேம் தொறக்குறாங்கன்னா, முன்ன அறிவிப்பு ஏதாச்சும் குடுக்கணும். ஏன்னா சடனா தொறக்கும்போது, இத எதிர்பார்க்காம ஜனங்கள் திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும்போது என்ன செய்வாங்க? அது பெரிய அப்ப இந்த கஷ்டமான இடத்துல ஒரு தான் இதுதான். இவங்களுக்கான சொல்லுது. அநீதி இழைக்கப்படுதோ! இல்லன்னா இவங்களுக்கான நீதி கிடைக்கலையோ! அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. இப்ப இது யாரும் எஸ். கேட்கல. அதுதான் உண்மை. இதுவரை கேட்காததுனால தான், அவங்க வருஷங்களா என்ன பண்றாங்கன்னா, பாதிராத்திரிக்கு அவங்களுடைய உபரி நீர் ஆயிருச்சு. அதாவது நீர்த்தேக்கத்தினுடைய அவங்களுடைய ஃபில்லிங் அளவு இருக்கும் இல்லையா? ஆமா, ஆமா. தண்ணீருடைய அளவுக்கு மேல தண்ணீர் வரத்து ஆரம்பிச்சுருச்சுன்னா, அவங்க அத வந்து டாம ஷட்டர் தொறந்து பொட்டிருமோ விட்டுர்றாங்க. அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்க பயத்துல. தண்ணீர தொறந்து விட்டுறாங்க. ஓகே, இவங்க ஓகே. தொறந்து விடுறதெல்லாம் தப்பில்ல. ஆமா. இங்க அதிகாரிகளுக்கு அவங்க வந்து கரெக்ட்டா தெரியப்படுத்தி, தெரியப்படுது. இந்த பகல்ல கூட ஆ தொறந்திருக்கலாம். தொறந்திருக்கலாம். தொறக்கணும். அதுதான் நியமம். இப்ப முல்லை பெரியாறு அணை இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு தொறந்துற முடியுமா? இல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய கேள்வியாகும், எவ்வளவு பெரிய பிரச்சனைய பிரச்சனைகள் உருவாக்கும். நெறைய வந்துரும். அப்ப ஏன் இந்த நதி இந்த சின்ன சின்ன டாம்ஸ் தொறக்கும்போது, ஏன் இன்னைக்கு வர அறிவிப்பு குடுக்கப்படல? கண்டிப்பா அப்போ கேட்கணும். இங்க இருக்கிறவங்கலாம் மனுஷங்க கிடையாதா? இங்க கண்டிப்பா. இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா? ஏதோ அது சரி. பிஞ்சு குழந்தைகளோட முடியாதவங்க பெட்ல இருக்கக்கூடியவங்கள வச்சுக்கிட்டு, எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய கண்டிப்பா, ஆட்கள் கண்டிப்பா. இருக்கக்கூடிய இடமாக்கும் நம்முடைய அந்த ரோட் சைடு பகுதி. ஏன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஒர்க் ஷாப்புகள், தொழில் ஸ்தாபனங்கள் தான் நெறைய இருக்கு. இருக்கு. அது இல்லாம சுகமில்லாதவங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே அந்த டவுன ஒட்டி இருக்கிறனால தான் அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாண்ணே. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அன்றாடம் வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய ஆமா. மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக்கும், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரோட் சைடு. கண்டிப்பா. இவங்க அரிசி, பருப்பு, அவங்களுக்கு தேவையான தானியங்கள் எல்லாமே வந்து நம்ம வீடுகள்ல வச்சிருக்க மாரி அவங்களும் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம இந்த தண்ணி வர்றதுனால எல்லாம் நஷ்டமாயிருதா? ரேஷன் கடை இருக்கு. ஆ, ரேஷன் கடை பக்கத்துல இருக்கு. அவ்வளோ ஒர்க் ஷாப் இருக்கு. அதுல உள்ள சாதனங்கள்லாம் அவங்க எல்லாம் கழட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி போட்டிருப்பாங்க. எஸ். எதிர்பாராத நேரத்துல தண்ணி வந்து எல்லாம் அரிச்சிட்டு போச்சுன்னா, அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம்? நஷ்டம். இப்ப மக்களுடைய பார்வையில இருந்து மாற்றி இத சிந்திக்க வேண்டியது இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா, மக்கள் இவ்வளோ நாள் யோசிச்சது எப்படி யோசிச்சாங்கன்னா, இது வந்து அவங்க இங்க இருக்காங்கன்னு யோசிச்சாங்க. தோடு வந்து கிளீன் பண்ணாததுனால தான் தண்ணி வந்து மேல வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல 6 அடி ரோடு ஹைட் பண்ணப்பட்டிருக்கு. சில ஆமா, இடங்கள்ல 5 அடி ஹைட் பண்ணப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல 4 அடி ஹைட் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா. மேக்ஸிமம் ஒரு 4 அடிக்கு மேல என்ன ஆயிருச்சுன்னா, நம்மளுடைய ரோடு வந்து ஹைட் ஆக்கப்பட்டுருச்சு. ஹைவே ஆமா, வந்ததுக்கப்புறம். NH 220 வரும்போது ஃபுல்லாவே ஹைட் ஆயிருச்சு. ஆமா. அப்ப பழைய KK ரோட்ல இருந்து இப்ப வந்து என்ன ஆயிருச்சுன்னா, மாறி ஒரு நல்ல ஒரு வீதியாவும், வீதியாவும் ரோடு ஹைட்டாவும் மாறுனதுக்கு ஹைட்டாவும் மாறிடுச்சு. அப்புறமும் ரோட்டுக்கு தண்ணி வர்றதுக்கான காரணம், ஒண்ணு தோடு கிளீன் பண்ணாதது தான். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னொன்னு மக்கள் அங்க வேஸ்ட் போடுறது தான். அதுலயும் நமக்கு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இது 2னால மட்டும் தண்ணி கண்டிப்பா. சடனா ம். எதிர்பார்க்காம வருதான்னு கேட்டா, இப்ப இல்ல. பேஞ்சிருக்க மழையில் வர வாய்ப்பே இல்ல. அங்க அதுக்குண்டான போகுறதுக்கான வழி இருக்கு. மழை பெய்ததுனால வரக்கூடிய வெள்ளம்னா, அது போகுறதுக்கான வசதி இப்ப அங்க இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்ப தாழ்மையான இடத்துல வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ம். அடையலாம். அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா, இப்படி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம, தொறந்து விடக்கூடிய இந்த உபரி நீரால் வரக்கூடிய பிரச்சனைய ஊடகங்களும் பேசல, யாரும் பேசல. இத பத்தி தெரியலன்னு எஸ். நெனைக்கிறேன். அத இங்க பத்தி தான் ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது. ஏன் என்னுடைய மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள், ஏன் வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்களோ? அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்ததுனால தான், நம்ம இப்படி உட்கார்ந்து டிஸ்கஸ் ம். பண்ணியாவது நம்ம மக்கள் புரியட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா. அப்படித்தான் டேம் தொறந்து தான் தண்ணி வருதுன்னா, கண்டிப்பா நம்ம அத தெரியப்படுத்தி பகல்ல தொறக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரியப்படுத்திட்டு தொறந்தா எல்லாருமே சேஃப்டியா இருந்துக்குருவாங்க. அவங்க
அது கரெக்டா இருக்கும். அப்ப இத இனி என்ன பண்ணணும்? இப்போ இத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நமக்கு தேவையானது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு ஆள்ட்ட இருந்து பறிச்சுக்கிறதோ, இன்னொரு ஆளுகிட்ட வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து செஞ்சு குடுப்பீங்களா? அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறதோ அல்ல. இங்க எல்லாமே நம்ம காசுல தான் நடக்குதுங்கிற முதல்ல அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். இங்க அரசாங்கமே யாருக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடது தான். நம்மளுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடியது தான் அரசாங்கம். அத கட்டுக்கோப்பா நடத்தி கொண்டு போறதுக்கு நம்ம வந்து மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய மெம்பர்மார்ல தொட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அதிகாரிகள்ல இருந்து, அதுக்கு மேல்கிடகத்துல வில்லேஜ் ஆபீசர்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருக்கும், அவங்களுடைய சொத்துக்கும் உத்தரவாதம் உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. எந்த இடத்துலயாவது ஒரு ஒர்க் நடக்குதா? ஒரு ஒரு பஞ்சாயத்துல இருந்து ஒரு வேலை நடக்குதா? ஒரு ரோடு போடுறானா? அவன் கரெக்ட்டா அங்க ஜல்லி இறக்கியிருக்கானா? அங்க கரெக்ட்டா வந்து சிமெண்ட் போடப்படுதா? இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதிகாரிகளுக்குன்னு இல்லவே இல்லை. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் நம்மளுடைய பணம். அப்ப கேள்வி கேட்கறதுக்கு நம்ம போய் கேட்டா, "நீ யார்றான்னு?" கேட்டாங்கன்னா, ஒருவேள அங்க இருக்கிற கான்ட்ராக்டரோ, இல்லன்னா அந்த வேலை செய்யக்கூடிய யாரோ, நம்மகிட்ட போம்போது, "என்ன நீங்க இப்படி போடுறீங்க? நீங்க ஒழுங்கா செய்யுங்கன்னு" சொல்லி, அவங்க நம்மகிட்ட ஃபைட் பண்ணாங்கன்னா, அவங்கள கம்பி எண்ண வைக்கிறதுக்கான வழி கூட நம்ம சட்டத்துல உண்டு. இவ்வளோ அதிகாரத்த வச்சிருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு, அவங்க கையில இருக்கிற அதிகாரத்த பத்தி தெரியாமயே வச்சிருக்காங்க. கண்டிப்பா. இங்க இருக்கக்கூடிய இப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, நீ எதுவுமே கேட்கக்கூடாது. "நீ வேலை செஞ்சையா? நீ அதுக்குண்டான கூலி வாங்கிக்கோ." போய்க்கிட்டே இரு. ஒரு படத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம். யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம நடுவுல கூட்டிட்டு போயிரலாம்டா அப்படின்னு சொன்னது மாதிரியான ஒரு வாழ்க்கை ரீதியா நம்ம வாழ்றதுனால தான் இன்னைக்கு வர நம்மளுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டிப்பா. அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில் நம்ம இருக்கோம். நான் நான் யோசிக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், பிஞ்சு குழந்தைகள், கண்டிப்பா. ரொம்ப வயோதிகர்கள் சங்கடம். அவங்கலாம் ராத்திரி 2 மணி, 3 மணிக்கு உறங்கிக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய இந்த தண்ணினால் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே இன்னைக்கு செய்ய வர முடியாது. ஏன் இத வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் அந்த பக்கம் அப்படி ஒரு பார்வைய வைக்கவே இல்ல? அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பா. நீங்கலாம் காசு வாங்கிட்டீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த டாம் வச்சிருக்கிறவன்லாம் எதுவும் பைசா குடுத்துட்டானோ? நம்மளுடைய கேள்விதான். ஒருவேள அவங்க வாங்கியிருப்பாங்க, வாங்காம இருக்கலாம். நமக்கு அப்படி ஒரு கேள்வி எழுகுதுல்ல. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் உசுரு கிடையாதா? இல்லன்னா அவங்கலாம் மனுஷங்க இல்லையா? அப்படி அவங்கள பார்க்கப்படலையாங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வருதுல்ல. அப்ப நீ என்ன வேணாலும் நடக்கட்டும். நம்ம அத வந்து கண்டுக்கிற மாட்டோம். அப்படிங்கிற ஒரு அவஸ்தையில தானே இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஆயிடுச்சு. இந்த தண்ணி ஏறுன வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி இல்லன்னா ஏதாவது ஒரு நலத்திட்டமோ, ஏதாவது ஒரு விஷயங்களோ இன்னைக்கு வரை அறிவிக்கப்பட்டிருக்கா? இந்த 2 டேஸ்ல. ஒண்ணும் இல்ல. இல்ல. அவங்க பழகிட்டாங்க. தண்ணி வந்தா தண்ணி வந்தா சாதனம்லாம் போயிரும். போயிரும். அவங்க வீட கிளீன் பண்ணுவாங்க. மீண்டும் அங்க வந்து என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இருப்பாங்க. இதுதான் அப்படி அவங்களுடைய அப்படி ரெகுலர் லைஃப்ல இப்படித்தான் போயிட்டு இருக்கு. போயிட்டு ரெகுலரா இருக்கு. இதுதான் போயிட்டு இருக்கு. இது மாற வேண்டாமா? கண்டிப்பா மாறணும். மாறித்தானே ஆகணும். அப்ப இந்த மாற்றத்தை எங்க நம்ம உருவாக்க முடியும்னா, நம்மளுடைய விஷன்ல தான் இருக்கு. மனுஷனுடைய பார்வை ஒரே மாதிரி பார்க்காம, எது சரி, எது தவறு, எங்க வந்து தவறு நடந்திருக்குன்னு பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப கடவுள் நமக்கு 6 அறிவை குடுத்திருக்கான். இந்த 6 அறிவை யூஸ் பண்ணி, நம்ம இன்னைக்கும் நெறைய விஷயங்கள கேட்காம இருக்கோம். நம்ம கேட்காததுனால நமக்கு கிடைக்காம இருக்கிறது தான் நெறையா. நம்ம யாருகிட்டயும் யாருடையவும் சொத்தையோ, யாருடைய சொந்த அ தேவைக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய பணத்தையோ, எங்களுக்கான உதவிக்கு நலத்திட்ட உதவிக்கு தாங்கன்னு நம்ம கேட்கல. இது ஒண்ணும் நம்மளுடைய உரிமை. கண்டிப்பா. இந்த இத உடனே ஸ்டாப் பண்ணணும். அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்க தண்ணி தொறந்து விடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் தொறந்து விடணும் அப்படின்னு சொல்றதுக்கான முழு உரிமையும் நம்ம தத்தேச சுதந்திர ஸ்தாபனத்துக்கு குடுத்திருக்கோம். வில்லேஜ் அதிகாரிகளுக்கு குடுத்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய வரணாதிகாரிகள் எல்லாருக்குமே குடுத்திருக்கோமே! ஆமா. தாசில்தார் உள்பட. அப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த மக்கள் மேல ஏன் வந்து இன்னைக்கு வர ஒரு மக்களா மனுஷனா பார்க்கலையோ! அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வர்ற அளவுக்கு ஏன் இவங்க நடந்துக்கிறாங்கன்னா, நம்ம யாரும் கொஸ்டின் பண்ணல. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ம். அப்ப அது ப்ராப்ளம் இல்லாம போகுது. எஸ். அப்ப இது மாறணும். சமூக நீதி எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னைக்கு உள்ள சர்ச்சை நல்லா இருக்கு. ஏன்னா, நெறைய விஷயங்கள் நெறைய ஜனங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இது இந்த தண்ணி திடீர்னு எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க, உருளி கொட்டிருச்சு, மழை பெஞ்சதுனால தான்.
ஒரே நாள் மழை நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க சொன்னது மாரியா தான் இருக்கும். அது தயவு செஞ்சு எல்லாரும் அதிகாரிகள் சிறப்பிச்சு அத ஒண்ணு கரெக்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ரொம்ப நன்றி. ஓகே. இதே மாதிரியான டிஸ்கஷன் நம்ம நெறைய பண்ணுவோம். ம். மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கான முயற்சி நம்ம எடுப்போம். ஏன்னா, மக்கள்ல நம்மளும் இருக்கோம். அதே மாதிரி நீ எல்லாரும் யோசிக்கிறத விட நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இவ்வளோ டீட்டெயில் கலெக்ஷன் செஞ்சு வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த பயணம் வந்து மென்மேலும் வரணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஓகே. மிக்க நன்றி.